ஹாய் கியூட்டீஸ். மேனிஃபெஸ்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மேனிஃபெஸ்ட்டுக்கும் டெஸ்லாக்கும் லிங்க் இருக்குது அப்படின்னா நம்புவீங்களா? ஆமாம், டெஸ்லானா டெஸ்லா கார் இல்லைங்க, டெஸ்லான்ற ஒரு நபர். டெஸ்லான்ற விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்ட்டோட டெக்னிக்ஸை பார்க்கலாம். 369 டெக்னிக்ஸ், மேனிஃபெஸ்ட் 369 டெக்னிக்ஸ். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, கேள்விப்பட்டிருந்தா ஃபைன், படலைன்னா நான் சொல்கிறேன். மேனிஃபெஸ்ட்டுக்கு நிறைய ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள். நோ, மேனிஃபெஸ்ட்டுக்கு ஒரே ஒரு விஷயந்தான். புரியலையா? கரெக்டாக திங்க் பண்ணுங்கள், கரெக்டாக அதுபடி நீங்கள் ரிப்பீட் மூடில் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருங்க, கரெக்டாக அந்த விஷயங்களை செயல்படுத்துங்க, அவ்வளோதான். 369 இந்த டெக்னிக் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை காலையில் 3 முறை எழுதுங்க, அதையே மதியம் 6 முறை எழுதுங்க, அதை திரும்ப நைட்டு 9 முறை எழுதுங்க. எழுதுனா எனக்கு நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. எதுக்காக ஆக்சுவலி சொல்கிறாங்கன்னா, நம்ம திரும்ப 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 எழுதும்போது அந்த விஷயம் நம்ம மைண்டில் பதியும். ஸோ அது ரிஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கும் போது அதை நோக்கி நாம் நகருவோம். நகரலை அப்படின்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக உங்களை நகர்த்தணும். இப்போ லைக் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு வச்சுப்போம். எனக்கு வேலை வேணும், வேலை வேணும், வேலை வேணும், வேலை வேணும்ன்ட்டு எழுதுறது மட்டும் கிடச்சிடாது. வேலை வேணும், வேலை வேணும், வேலை வேணும். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதும்போது என்ன மாதிரி வேலை வேணும், உங்களோட இலக்கு கரெக்டாக உங்களுக்கு என்ன வேணுன்றதை பின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேணுன்றதை டார்கெட் பண்ணி அதை நோக்கி செயல்படுங்க. நீங்கள் இந்த மாதிரி காலையில் 3 வாட்டி, மதியம் 6 வாட்டி, நைட்டு 9 வாட்டி இந்த மாதிரி திரும்பி ரிப்பீட் மூடில் எழுதும் போது உங்கள் மைண்ட் அதையே யோசிக்கும். அது ரிலேட்டடாக திரும்ப திரும்ப நடந்ததாகவே பேசுங்க. அது நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இப்போ லைக் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, வேலை கிடச்சா நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க, ஃபஸ்ட் மந்த் சேல்ரி வாங்கி நீங்கள் எவ்வளோ இது ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற முதற்கொண்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக அதை ஃபீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ நிரூபணங்களும் நிரூபிக்கப்படலை இந்த 369 மேனிஃபெஸ்ட் டெக்னிக்ஸை பற்றி. டெஸ்லாவும் இதை அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. சொன்னதாக ஒரு சில கருத்துக்கள் இருக்கே தவிர்த்து அதிகாரப்பூர்வமாக எந்த விஷயங்களும் இல்லை. அண்ட் அதே மாதிரி அறிவியல் பூர்வமாகவும் எதுவும் உண்மையும் கிடையாது. இது பரவலாக ஒரு சமூக வலைதளங்களில் பேசப்படுற ஒரு கருத்துக்கள் தானே தவிர்த்து திரும்ப 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 நம்ம எழுதுறது மூலயமா நம்ம மைண்டுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம மைண்ட் அது ரிலேட்டடாக நம்மளை நோக்கி கொண்டு போகும். திஸ் இஸ் அ 369 மேனிஃபெஸ்ட் டெக்னிக்ஸ்.